Taste the Daily. துணை முதலமைச்சர் தொகுதியான சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் திமுகவை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் உட்பட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேப்பாக்கம் தொகுதியிலிருந்து ஒரே நேரத்தில் 200க்கும் மேற்பட்டோர் திமுகவிலிருந்து விலகியதால் திமுகவிற்கு பெரும் பின்னடைவு. அதிமுகவில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு மக்கள் நலப் பணிகளை மேற்கொள்வது குறித்து அறிவுரை வழங்கி வாழ்த்து கூறிய புரட்சித் தமிழர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் மக்கள் குறை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்படும் என கூறி விடியா அரசால் வாங்கப்பட்ட மனுக்கள் சிவகங்கை வைகை ஆற்றில் குப்பையாக கொட்டப்பட்டுள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் விடியா திமுக அரசு விளம்பரத்திற்காக ஆரம்பித்த திட்டத்தின் மனுக்கள் இன்று அஸ்தியை கரைப்பது போல சிவகங்கை வைகை ஆற்றில் மீண்டும் குப்பையாக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். கோவை சுகுணாபுரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற நன்னீராட்டு பெருவிழா அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையிலும் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான SP அன்பரசன் முன்னிலையிலும் நடைபெற்ற நன்னீராட்டு பெருவிழாவில் ஆன்மீக பெரியோர்கள், பக்தர்கள் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. கல்வி, செல்வம், வீரம், இந்த 3 சக்தியை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நம்ம ஏதோ ஜப்பான் நாட்டிற்கு சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா ஜப்பான் இடையேயான வளர்ச்சி ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஜப்பான் பிரதமர் இஷிபாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பயணத்தை ரத்து செய்த ஜப்பான். பிரதமர் மோடியின் ஜப்பான் பயணத்திற்கு இடையே அந்நாட்டு அரசு நடவடிக்கை. திருவள்ளூர் அருகே வேலையிலிருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை தட்டி கேட்ட கணவனை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த 4 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதால் நிம்மதியாக வேலைக்கு கூட செல்ல முடியாத சூழல் உள்ளதாக மக்கள் ஆதங்கம். விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் போக்சோவில் பிடிபட்ட நிலையில் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் வாக்குவாதம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களே சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கும் அவலங்கள் அதிகரித்துள்ளதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. சென்னை ஏழுக்கிணறு பகுதியில் நடந்து சென்ற செவிலியர் பெண்ணை கையை பிடித்து இழுத்து ஆபாசமாக பேசிய 26 வயது இளைஞர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. தலைநகரிலேயே பெண்கள் பொதுவெளியில் பாதுகாப்பாக நடந்து கூட செல்ல முடியாத அவல நிலையை ஏற்படுத்தியதுதான் திராவிட மாடலா என பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு பெண்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பள்ளி ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளிகளில் கூட மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர் அச்சம். தஞ்சாவூர் மாவட்டம் கீழவாசல் பகுதியில் 50 வயது நபர் 13 வயது சிறுவனை தாக்கி பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். குழந்தைகளை வெளியில் அனுப்பவே அச்சப்படும் சூழலை உருவாக்கியதுதான் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் கடும் கண்டனம். சென்னை மாவட்டம் கிண்டி பகுதியில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் புதுச்சேரியிலிருந்து கடத்தி வந்த 369 மது பாட்டில்கள் மற்றும் ஒரு கார் பறிமுதல். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மெத்தன போக்குடன் செயல்படுவதால் மது மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஆரோக்கியநாதபுரம் மற்றும் கப்பூர் பகுதிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 240 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். போதை மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத போதைப்பொருள் புழக்கத்தால் கேள்விக்குறியாகியுள்ள இளைஞர்களின் வாழ்க்கை.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் எம்ஜிஆர் நகரில் பெட்டிக்கடையில் வைத்து சட்டவிரோதமாக குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்த பெண்ணிடமிருந்து சுமார் 1.5 கிலோ குட்கா சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை சோதனைச் சாவடிகளில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருந்துவிட்டு தற்போது போதைப் பொருட்களை பிடித்துவிட்டதாக விளம்பரம் தேடுவதாக மக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் கம்பத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இளைஞரின் கழுத்தில் கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடிய எதிர்த்தரப்பினர். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு பாதுகாப்பு கொடுக்காமல் அலட்சியமாக இருக்கும் காவல்துறையால் இதுபோன்ற மோதல்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் அருகே முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் அரங்கேறும் கொலைகளால் மக்கள் அச்சம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் முன்பகை காரணமாக வெல்டர் சிவானந்தன் உறங்கிக் கொண்டிருந்த பெயிண்டர் ராஜ்குமார் மீது திண்ணறை ஊற்றி எரித்துக் கொன்ற கொடூரம். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொடூர கொலை சம்பவங்களை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பலரும் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே குடும்ப தகராறில் மாமனாரை கல்லால் அடித்துக் கொன்ற மருமகன். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். சிவகங்கை வாரச்சந்தை பகுதியில் பாஜக வர்த்தக அணி தலைவர் சதீஷ்குமார் மீது மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் கொலை. காவலர் குடியிருப்பு எதிரே மெக்கானிக் ஸ்ட்ரீட்டில் நள்ளிரவில் நிகழ்ந்த கொலை சம்பவம் மது போதையால் விளையும் வன்முறைகளின் அதிகரிப்பை உணர்த்துவதாக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் வாரசந்தை நடைபெறும் பகுதியில் நெற்றியில் காயம் மற்றும் கழுத்தில் துண்டு சுற்றிய நிலையில் ஆண் சடலம் கிடந்ததால் பரபரப்பு. வாரசந்தை பகுதி 24 மணி நேரமும் திறந்தே கிடப்பதால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடப்பதால் இரவு நேர காவலாளியை நியமிக்க கோரிக்கை வைத்தும் விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை விளாச்சேரி பகுதியில் முன்விரோதம் காரணமாக ஒருவரை அரிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு உறவினர் தலைமறைவு. விடியா ஸ்டாலின் அரசு பதவியேற்றத்திலிருந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு ஏவல்துறை செயலிழந்ததால் கொலை கொள்ளைகள் அதிகரித்து மக்களை அச்சத்தில் ஆழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவல்துறையினரின் சித்திரவதையால் கோவில் காவலர் அஜித்குமார் உயிரிழந்த வழக்கு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதனுடன் தொடர்புடைய நகை திருட்டு புகாரில் சிபிஐ புதிய எஃப்ஐஆர் பதிவு. நகை திருட்டு வழக்கையும் காவலர்கள் சித்திரவதை மரண வழக்கையும் இணைத்து சிறப்பு குற்றப்பிரிவு மூலம் சிபிஐ விசாரணை. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மேற்கு வங்கத்திற்கு ரயில் மூலம் கடத்த முயன்ற 3 டன் எடையிலான ரேஷன் அரிசி மூட்டைகள் சிக்கின. திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்காமல் அதிகாரிகளின் துணையோடு கடத்தப்படுவதாக மக்கள் வேதனை. நாகை மாவட்டம் திருமருகல் அருகே பெட்டிக்கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கேட்டு ஆபாசமாக பேசி தகராறு செய்து கடைப் பொருட்களை சேதப்படுத்திய 3 பேர் கொண்ட கும்பல். திமுக ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் புழங்கும் போதைப் பொருட்களால் இளைஞர்கள் திசை மாறி போதைக்கு அடிமையாகி திரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மணலி மார்க்கெட் பகுதியில் கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த திமுக கவுன்சிலரின் தம்பி சாலையில் ஓட விரட்டி சரமாரியாக வெட்டப்பட்ட கொடூரம். பொம்மை முதல்வர் ஆட்சியில் உளவுத்துறையும் காவல்துறையும் ஏவல்துறையாக மாறிவிட்டதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக மக்கள் விமர்சனம். சென்னை முகப்பேரில் பட்டப்பகலில் வீட்டில் இருந்த பெண்ணின் முகத்தில் மிளகாய் பொடி தூவி தங்கச் சங்கிலி பறிப்பு. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பெண்கள் வீட்டில் உள்ளபோது கூட அச்சத்துடன் இருக்க வேண்டிய சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள மல்லபுரம் சுகந்த பெருமாள் கோவிலின் பூட்டை உடைத்து நகைகள் மற்றும் பணத்தை திருடி சென்ற கும்பல். அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து நாட்டு காவல்துறைக்கு இணையாக இருந்த தமிழக காவல்துறை விடியா ஆட்சியில் செயலற்று போயுள்ளதால் தினந்தோறும் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே சிறுமாத்தூர் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 7 பேர் காயம். ஆன்மீக ஆட்சி நடத்தி வருவதாக பெருமை பேசும் ஏமாற்று மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் ஊர்வலத்திற்கு கூட முறையான பாதுகாப்பு கொடுக்க தவறிய காவல்துறையால் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. மதுரையில் தனியார் நிறுவன இன்ஜினியர் ஆன்லைன் கடன் செயலியில் வாங்கிய 25,000 கடனுக்கு 70,000 ரூபாய் வரை செலுத்தியுள்ள நிலையில் ஆபாச புகைப்பட மிரட்டலால் தற்கொலை செய்து கொண்ட சோகம். ஆபத்தான ஆன்லைன் கடன் செயலிகள் பரவலை தடுக்கவும் அவற்றை முறைப்படுத்தவும் விடியா திமுக அரசு கண்டுகொள்ளாததால் உயிர்கள் பறிப்போவதாக மக்கள் வேதனை. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சிறுவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து சீர்திருத்த பள்ளிகளுக்கு அனுப்பப்படுவது தொடர்கதையாவதை அம்பலப்படுத்திய சிவகாசியில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம். சமூக மாற்றத்தை வலியுறுத்தும் திமுக அரசு பள்ளிகளில் ஒழுக்க கல்வி மற்றும் ஆலோசனை மையங்கள் அமைத்து சிறுவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க தவறியதுடன் கல்வி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்களில் தோல்வியடைந்து விட்டதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சி கூட்டத்தில் தங்களது வார்டுகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலர்கள். ஸ்டாலினின் மக்கள் விரோத ஆட்சியின் உண்மை முகத்தை திமுக கவுன்சிலர்களே அம்பலப்படுத்தியுள்ளதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் தும்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் விண்ணப்பங்கள் பற்றாக்குறை மற்றும் அலைக்கழிப்பு காரணமாக திமுக சட்டமன்ற உறுப்பினருடன் பொதுமக்கள் வாக்குவாதம். போட்டோவிற்கு போஸ் கொடுக்க வந்த இடத்தில் சிக்கிக் கொண்டோமே என நினைத்து தப்பித்தோம் பிழைத்தோம் என புறப்பட்டு சென்ற கும்மிடிப்பூண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தாத ஸ்டாலின் அரசை கண்டித்து 12வது நாளாக சென்னை வடபழனி போக்குவரத்து பணிமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். போலி வாக்குறுதிகளை அளித்து தொடர்ந்து ஏமாற்றி வரும் விடியா அரசுக்கு எதிராக அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் கண்டனம். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் பட்டியலின சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் மதுரை முதலிடம். சாதி மோதல் இல்லாத அரசு என வெற்று விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசின் சாதனை இதுதானா என விமர்சிக்கும் மக்கள். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக வளாகத்தில் சாதிய ரீதியாக இருவேறு சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் மோதிக்கொண்டதில் காயமடைந்த 2 மருத்துவமனையில் அனுமதி. போலி சமூக நீதி மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் சமூக ஒற்றுமையை கற்பிக்க வேண்டிய கல்வி நிறுவனங்களிலேயே மாணவர்கள் இடையிலான சாதிய மோதல்கள் அதிகரித்துவிட்டதால் பெற்றோர் அச்சம். நான் இன்னைக்கு காலேஜ் போகும்போது என் கல்லூரி மாணவர்களே ஜாதி வேறுபாடால் என்னை தாக்கியிருக்காங்க. ஒரு 25 பேர் கொண்ட குழு ஜாதின்னு ஒரு காரணத்தினால நான் காலேஜுக்குள்ளே போகும்போது நான் பைக் ஓட்டக்கூடாது, நான் இந்த ட்ரெஸ் தான் போடணும், நான் இப்படி தான் இருக்கணும், அதாவது எங்கள் காஸ்டில் பசங்க இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஜாதி வேறுபாடுக்காண்டி எங்களை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எங்களை அதுக்கு நான் எதுக்குன்னு தட்டி கிட்டதுக்காண்டி என்னை ஒரு 6-7 பேர் சேர்ந்து என்னை அடித்து தாக்கி மண்டையெல்லாம் உடச்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக ஜாதிய மோதல்கள் நடந்துட்டு இருக்கு கல்வி நிலையங்களில். ஆகையால் இதில் உயர்கல்வித்துறையும் அதை தாண்டி பள்ளி கல்வித்துறையும் காவல்துறையும் முழு கவனம் செலுத்தி ஜாதிய மோதல்களை கல்வி நிலையங்கள்லேருந்து ஒழிக்கணும். ஆனால் இவங்க ஏதோ பேர் போக்குக்கு மட்டும் ஏதோ கயிறை அவுத்துட்டா எல்லாமே சரியாயிரும், அதாயிரும் இதாயிரும் அப்படின்ட்டு போலி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்குள் ஏற்பட்ட சாதிய மோதல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் பல்கலைக்கழகத்தை தேதியை குறிப்பிடாமல் மூடப்பட்ட அவலம். மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் நிலையில் இதனை உயர்கல்வித்துறை கவனிக்காதது திராவிட மாடல் ஆட்சியின் கல்வி நிர்வாக அவலத்தை வெளிப்படுத்துவதாக விமர்சனம்.
தமிழகத்தை புறக்கணித்துவிட்டு ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொகுதியில் 586 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆப்பிள் ஐபோன் பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலையை தனியார் நிறுவனம் தொடங்க உள்ளதாக தகவல். அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்கள் தொழில் துவங்க ஆர்வம் காட்டும் நிலையில் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் பெரும் பின்னடைவை சந்தித்து வருவதாக மக்கள் விமர்சனம். தமிழக காவல்துறைக்கு அடுத்த டிஜிபி குறித்த பட்டியலை 3 மாதங்களுக்கு முன்பே மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டிய நிலையில் இன்னும் இறுதி செய்யாத திறனற்ற திமுக அரசு. காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் இன்றுடன் பணி ஓய்வு பெறும் நிலையில் டிஜிபி நியமனத்தில் அக்கறை காட்டாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் ஜெர்மனுக்கும் லண்டனுக்கும் சுற்றுலா செல்வதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தின் கீழ் முட்டை சாப்பிடாத மாணவர்களுக்கு வாழைப்பழம் அளிக்கப்படாததால் அதிருப்தி. பள்ளி மாணவர்களுக்கு முறையாக உணவு வழங்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்தாமல் காலை உணவு திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி வீடியோ ஷூட் செய்து விளம்பரம் தேட ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என பெற்றோர்கள் கேள்வி. திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையிலிருந்து வெளிவந்த நச்சுப் புகையால் அரசு பள்ளி மாணவிக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்ட விவகாரத்தில் ஆய்வு நடத்த வந்த மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளுடன் பெற்றோர்கள் வாக்குவாதம். அச்சுறுத்தலாக உள்ள தொழிற்சாலைகளை ஆய்வு நடத்தாமல் அசம்பாவிதங்கள் நடைபெற்ற பிறகு கண்துடைப்புக்காக ஆய்வு எனும் நாடகத்தை விடிய அரசு அதிகாரிகள் அரங்கேற்றுவதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் நடைபெற்ற மாட்டுவண்டி போட்டியின் போது சாலையோரம் நடந்து சென்ற மூதாட்டி மீது மாடு முட்டியதில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி இல்லாமல் போட்டி எப்படி நடத்தப்படுகிறது என்று கேள்வி எழுப்பிய மக்கள், காவல்துறை இத்தகைய போட்டியை முன்கூட்டியே தடுத்திருந்தால் இந்த துயரம் நிகழ்ந்திருக்குமா என்றும் மக்கள் கேள்வி. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் சாலையில் நடந்து சென்ற 5 வயது சிறுவனை தெருநாய்கள் விரட்டி கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியதால் அதிர்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் அதிகரித்து வரும் தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த திறனற்ற ஸ்டாலின் பீகாருக்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடுவது வேடிக்கையாக உள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை சைதாப்பேட்டை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் அடிக்கடி மின்வெட்டு மற்றும் மின் தூக்கிகள் சரிவர இயங்காததால் நடுவழியில் மாட்டிக்கொண்டு அவதிப்படுவதாக அரசு ஊழியர்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கே இந்த நிலை என்றால் சாமானிய மக்களின் நிலை என்னவாக இருக்கும் என கேள்வி. 8 மணிக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. 11:30 மணி வரைக்கும் ஜென்ரேட்டருக்கு 11 மணி வரைக்கும் டீசலே வாங்கிடல. இப்போ எங்கள் ட்ரெஸ்ஸரி போய் அவர் ஆட்டோவில் போய் டீசல் வாங்கிட்டு வந்து ஊற்றணும். ஒரு பிளாக் எடுத்திருக்காங்க. 20 லிட்டர் இருந்தால் தான் 2 மாதத்துக்கு முன்னாடி செக் பண்ணினதில் டீசல் ஊற்றி கூட வைக்க மாட்டேன்னாங்கன்னா என்ன ஒரு நிர்வாகம். நாங்கள் இவர்கிட்ட ஏ ஸ்கொயர் கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியலைங்க, கான்ட்ராக்டுக்காரரை கேளுங்கிறா. கான்ட்ராக்டுக்காரரை கேட்டால் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டை கேளுங்க அப்படிங்கிறாங்க. இப்படியே பதில் சொன்னால் எப்படிங்க சார்? திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு திட்டம் தொடங்கிய முதல் நாளே உணவு பரிமாற தாமதமானதால் உணவு கொடுக்க தனது மகனை வீட்டிற்கு அழைத்து செல்ல முயன்ற தாய். பள்ளி மாணவர்களின் தேவைகளை கவனிக்காமல் தங்களுக்கு வெற்று விளம்பரம் தேடிக் கொள்வதிலேயே விடிய அரசு குறியாக இருப்பதாக குற்றச்சாட்டு. அம்மா இருங்க, போங்க. திருவாரூரில் மது போதையில் இலவசமாக சிக்கன் கேட்டு ஹோட்டல் உரிமையாளரை தாக்கி பொருட்களை சேதப்படுத்தி தகராறு செய்த ரவுடிகள். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயமில்லாததால் எங்கு பார்த்தாலும் மது போதையில் தகராறுகள் நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காரையூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் கமிஷன் வசூலில் பங்கு கேட்டு தகராறில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி மீது தாக்குதல். ஆளும் கட்சி எனும் அதிகார மமதையில் கமிஷன் வேட்டையில் ஈடுபடும் திமுக நிர்வாகிகள் மீது ஸ்டாலினின் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா என விவசாயிகள் கேள்வி.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திலிருந்து ஆண்டிமடம் நோக்கி சென்ற அரசு பேருந்து டீசல் இல்லாமல் பாதி வழியிலேயே பழுதாகி நின்றதால் பள்ளிக்கு செல்ல முடியாமல் மாணவ மாணவியர் கடும் அவதி. போக்குவரத்து துறை மேம்பாட்டிற்காக கோடிக்கணக்கில் பணத்தை ஒதுக்கியும் டீசல் இல்லாமல் தகர டப்பா பேருந்துகள் பாதியில் நிற்பது குறித்து பொம்மை முதல்வர் வாய் திறப்பாரா என மக்கள் காட்டம். தமிழகத்தில் பிஇ பிடெக் படிப்புகளில் 36,446 இடங்களும், பாலிடெக்னிக் டிப்ளமோ படிப்புகளில் 91,485 இடங்களும் என சுமார் 1,27,931 இடங்கள் நிரப்பப்படாத அவலம். கல்வித்தரம், அடிப்படை வசதிகள், பேராசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகளை சரி செய்வதை விட்டுவிட்டு கல்லூரிகளில் சேராத மாணவர்களை தேடி சேர்க்கும் பணியை மேற்கொள்ள உத்தரவிடும் உயர்கல்வித்துறை. சென்னை தரமணியில் குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசின் அதிகாரிகளை கண்டித்து பெரியார் நகர், திருவள்ளுவர் நகர் பகுதி மக்கள் 12வது முறையாக 200 அடி சாலையில் மறியல் போராட்டம். சட்டவிரோத மோட்டார் இணைப்புகளால் குழாய்களில் கழிவுநீர் கலப்பது கண்டறியப்பட்ட நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் விடியா அரசு வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் ஆவேசம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த வாழவயல் பகுதியில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 2 வீடுகள் சேதமடைந்த நிலையில் ஒருவர் படுகாயம். ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் சேதம் குறித்து இதுவரை கண்டுகொள்ளவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. சென்னை எழும்பூர், திருநெல்வேலி, மதுரை, பெங்களூரு உட்பட 7 வழித்தடங்களில் இயக்கப்படும் வந்தே பாரத் விரைவு ரயில்களில் கூடுதல் பெட்டிகளை இணைத்து இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே துறை அறிவிப்பு. பயணிகளிடம் மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதால் 16 பெட்டிகள் கொண்ட ரயில் 20 பெட்டிகளாகவும், 8 பெட்டிகள் கொண்ட ரயில் 16 பெட்டிகளாகவும் அதிகரிக்கப்படும் என தகவல். இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டு இந்தியாவில் நிகழ்ந்த 4.80 லட்சம் சாலை விபத்துகளில் 1,72,890 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். ஒவ்வொரு மணி நேரமும் 55 விபத்துகள் பதிவாவதாக மத்திய அரசு தகவல். இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டு நாடு முழுவதும் அதிக விபத்துகள் நடந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம். சாலை பாதுகாப்பை மாநில நெடுஞ்சாலைத்துறை கண்டு கொள்ளாத நிலையில் திறனற்ற திமுக ஆட்சி உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த தவறியதில்தான் முதலிடம் என விமர்சனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 75,760 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 65 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 9,470 ரூபாயாக நிர்ணயம். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு பேச்சியம்மன் கோவில் மற்றும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருள்மிகு ஆஞ்சநேயர் கோவில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மின் தேவை 1500 மெகாவாட்டாக உயரும் நிலையில் வடசென்னை, உடன்குடி அனல் மின் நிலையங்களின் செயல்பாடு தாமதமாவதால் 2000 கோடி ரூபாய் செலவில் தனியாரிடமிருந்து மின் கொள்முதல் செய்ய திட்டமிட்டுள்ள தமிழ்நாடு அரசு யூனிட்டுக்கு 9 ரூபாய் வரை அதிக விலைக்கு மின்சாரம் வாங்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் நிர்வாக திறமையின்மைக்கு மேலும் ஒரு சாட்சி. பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற 2021 தேர்தல் வாக்குறுதியை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றாமல் கருத்து கேட்பு கூட்டங்களிலேயே காலத்தை கடத்துவதாக அரசு ஊழியர்கள் சங்கங்கள் குற்றச்சாட்டு. செப்டம்பர் 3, 4, 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் 4 கட்டமாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் 4.5 ஆண்டுகளாக ஏமாற்றி வரும் ஸ்டாலினுக்கு வரும் தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட கொடுக்க மாட்டோம் என அரசு ஊழியர்கள் உறுதி. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் வரட்டுப்பள்ளம் அணையில் மீன்பிடிக்க வனத்துறையினர் அனுமதி மறுப்பதால் மீனவர்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம். தங்களது வாழ்வாதாரம் பாதிப்பதாக முதல்வர், மாவட்ட ஆட்சியர், மீன்வளத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் பல்வேறு மனுக்கள் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மீனவர்கள் வேதனை.
நடப்பு கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு சேர்க்கையில் 5,26,000 மாணவர்களுடன் தனியார் பள்ளிகள் முன்னிலை பெற்ற நிலையில் 2,39,000 மாணவர்களை மட்டுமே சேர்த்து பின்தங்கிய அரசு பள்ளிகள். வெற்றி பெருமை மட்டுமே பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் முறையான கட்டமைப்பு வசதிகள், அடிப்படை வசதிகள் இல்லாதது, ஆசிரியர்கள் பற்றாக்குறை, பாதுகாப்பு அச்சம் ஆகியவை அரசு பள்ளிகளில் சேர்க்கை குறைவுக்கு காரணமாக கல்வியாளர்கள் சாடல். துணை ஆட்சியர், காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 70 காலி பணியிடங்களுக்கு ஜூன் மாதம் நடைபெற்ற குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகளை TNPSC வெளியிட்டுள்ளது. முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு வருகிற டிசம்பரில் முதன்மை தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரசு பேருந்து மோதி பெண் தூய்மை பணியாளர் உள்ளிட்ட 2 உயிரிழப்பு. சாலை ஓரம் இருந்த வீட்டின் மீது மோதிவிட்டு ஓட்டுநர் தலைமறைவான நிலையில் பேருந்தை அதிவேகமாக இயக்கியதே விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. மதுரையிலிருந்து துபாய்க்கு புறப்பட்ட தனியார் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பது கடைசி நேரத்தில் கண்டுபிடிப்பு. பயணிகள் பாதுகாப்பாக கீழே இறக்கப்பட்ட நிலையில் விமான நிறுவன ஊழியர்களுடன் பயணிகள் வாக்குவாதம் செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி மாதா கோயில் திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வேளாங்கண்ணியில் திரளும் மக்கள். ஆவணி மூல திருவிழாவை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மன் காமதேனு வாகனத்திலும், சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் கைலாய வாகனத்திலும் எழுந்தருளி வீதியுலா. மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் வீதியுலாவின் போது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமும் நடைபெற்றதால் ஒரே நேரத்தில் 3 தெய்வங்களையும் தரிசித்து பரவசமடைந்த பக்தர்கள். இந்தியாவில் காற்று மாசு காரணமாக இந்தியர்களின் ஆயுட்காலத்தில் 3.5 ஆண்டுகள் குறைவதாக எரிசக்தி கொள்கை நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். PM 2.5 அளவை குறைத்தால் சராசரியாக இந்தியர்களின் ஆயுட்காலம் 3.5 ஆண்டுகள் அதிகரிக்கக்கூடும் என அறிவிப்பு. உத்தரகண்ட் மாநிலம் நைனிடாலில் சாலையோர பள்ளத்தில் பள்ளி பேருந்து கவிழ்ந்ததில் ஏராளமான மாணவர்கள் படுகாயம். விபத்தில் படுகாயமடைந்த மாணவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி. பஞ்சாப் மாநிலத்தை ஒட்டி பாகிஸ்தான் எல்லை அருகில் உள்ள குருதாஸ்பூரில் வெள்ளத்தால் சூழ்ந்த குடியிருப்புகளில் தவித்த மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படை பத்திரமாக மீட்டது. பஞ்சாப் மாநிலத்தை ஒட்டி எல்லையோர மாவட்டங்களில் சிக்கிய மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் ஏட்டர் எண் 1200 என்ற சிறப்பு வாகனத்தை பயன்படுத்தி மீட்பு பணிகளில் ஈடுபட்ட இந்திய ராணுவம். தரையிலும் தண்ணீரிலும் எளிதாக செல்லும் சிறப்பு வாகனம் பேரிடர் காலங்களில் மிகவும் பயனளிப்பதாக மீட்பு குழுவினர் தகவல். ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் பலியான நிலையில் மாயமான 2 பேரை தேடும் பணி தீவிரம். தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி ஏற்கனவே 158 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தொடரும் உயிரிழப்புகளால் மக்கள் வேதனை.
ஜம்மு காஷ்மீரில் கனமழை மற்றும் திடீர் வெள்ளம் காரணமாக கோவில்கள் வீடுகள் கடுமையாக சேதமடைந்ததால் மக்கள் அவதி. தங்குவதற்கு இடமில்லாததால் தோடாவின் படேர்வாவில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்கின்றனர். கர்நாடக மாநிலம் தக்ஷண கன்னடா மாவட்டம் தலப்பாடி அருகே அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் ஓடியதில் பயணிகள் நிழற்குடை மீது மோதி விபத்து. ஒரு குழந்தை உள்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் படுகாயம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பல மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 தமிழர்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு அறிவிப்பு. 96 கால்நடைகள் உயிரிழந்ததுடன் 495 வீடுகள் சேதமடைந்துள்ள நிலையில் எண்ணற்ற பாலங்கள் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல். உக்ரைனின் மிகப்பெரிய கடற்படை கப்பலை தாக்கி அழித்த ரஷ்யா. ட்ரோன் தாக்குதலில் உக்ரைன் கப்பல் கடலில் மூழ்கியதாக ரஷ்யா அறிவிப்பு. துபாய் நாட்டில் ரோல்ஸ் ராய்ஸ் காரை அசத்தலாக ஓட்டி பிரபலமாக்கியுள்ளார் 72 வயதான கேரள பெண் மணியம்மா. வயது என்பது வெறும் எண்தான் என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு என பலரும் பாராட்டு. இத்தாலி நாட்டில் மலைகளில் விளையும் ஆப்பிள்களை கீழே கொண்டு வர லாரிகளை தவிர்த்து புதிய பயன்பாட்டுக்கு வந்த கேபிள் கார்கள். விவசாயிகளின் புதிய முயற்சியால் 5000 லாரிகளின் போக்குவரத்து குறைந்ததாக தகவல். ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியால் இந்தியாவுக்கு பெரிய லாபம் இல்லை. இந்தியாவுக்கு கிடைக்கும் லாபம் மிகைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கையில் தகவல். சுவிட்சர்லாந்தில் சூரிச் நகரில் நடைபெறும் டைமண்ட் லீக் கோப்பைக்கான இறுதிச் சுற்றில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 85.01 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து 2வது இடம். ஜெர்மனியின் ஜூலியன் வெபர் 91.51 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டி எறிந்து முதலிடமும், ட்ரிபான்கோவை சேர்ந்த கெஷோன் வால்காட் 3வது இடமும் பிடித்தனர். பாரிஸில் நடைபெறும் BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் உலகின் 2வது நிலை வீராங்கனை வாங்ஜியை வீழ்த்தி இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேற்றம். காலிறுதியில் இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமா வார்டானையை எதிர்கொள்கிறார் PV சிந்து. அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸில் நடைபெற்ற சிங்ஃபீல்ட் கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தல். இந்த மாபெரும் வெற்றி மூலம் பிரக்ஞானந்தா 2025 கிராண்ட் செஸ் டூர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். பிரான்சில் நடைபெறும் 29வது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவில் இந்திய வீரர்கள் சாத்விக் சிராக்கினை 2வது சுற்றில் வெற்றி. சீனாவின் லியனக்வெய் காங்வாங்சாங் இணையிடம் 19-21 என முதல் செட்டை இழந்த சாத்விக் சிராக்கினை அடுத்த 2 செட்களில் வென்று காலிறுதிக்கு முன்னேற்றம். இமான் இசையில் GV பிரகாஷ், பிந்து மாதவி நடித்துள்ள பிளாக்மெயில் திரைப்படத்தின் புதிய ரிலீஸ் தேதி அறிவிப்பு. திரைப்படம் வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ள திரைப்படம் தீபாவளி பண்டிகையை ஒட்டி திரைக்கு வருகிறது.